என்ன கூப்பிடுவர் கோவத்தோட மக்கள் பாட்டு பாடி நீங்க ஜோடி போட்டி போல போனதென்ற கோவத்தோட மக்கள் தங்கம் என்று கூப்பிடுவர் கோவத்தோட மக்கள் வணக்கம். மன்னர்ச்சி மகளாக ரோஜா என்ற பெயர் பெற்று சீரும் சிறப்போட வளர்ந்து வருகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் மாது மகவன் முதற்றே உலகு என்னும் வல்லவனின் வாய்மொழிக்கேற்ப இந்நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து ராணி என்னும் பெயர் கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்கிறேன். அப்படி இருந்தாலும் அந்த தினம் சென்ற அம்மாவை காண வேண்டும். ஏண்டி தங்கச்சி அக்கா அந்த தினம் யாரை சந்திக்க வேண்டும்? அம்மாவை பார்க்கணும்க்கா. முன்பது யாரை சந்திக்க வேண்டும்? நம்முடைய தோழியை பார்க்கணும். அவ எங்க தாக்குறா எங்க தாவரா ஒண்ணுமே தெரியல. ஆமாக்கா அவ வீட்டிலே தங்க மாட்டாடி. அவளை கூப்பிட்டு பாக்கலாங்க. ஏண்டி அம்மா மத்தாப்பு சுந்தல் பண்ணி மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா போயிருந்தாளா ஏண்டி அக்கா என்னடி அழகா இருப்பாடு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா இருப்பாடு தெரியாதுக்கா. அக்கா இவங்க ஒரே இடம் நின்று பேசுறா. தண்ணி வச்சு போறாளா எல்லாரும் ஏற்கனவே அங்கங்க நெட்டு போட்டுதான் கை நிக்குது. நீ வேற குதிக்காதடி. அக்கா இவ யாரா இருப்பா? எந்த ஊரா இருப்பா? இதனுடைய பேர் என்னவா இருக்கும்? பாக்குறதுக்கு தெய்வ கடாட்சமா இருக்கிறா. அந்த அம்மனே நேல வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆமா அதனால எதனா அம்மன் பேர் வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஓம் சக்தி அவ கொடுக்கறா. ஓம் சக்தி யாரும் வந்து ஓம் சக்தி எங்க இது ஓம் சக்தி கூட கிடையாதா? வேற எதனா பேர் வச்சு கூப்பிடலாண்டி. ஏண்டி படவேட்டம்மா நான் படவேட்டாமல்ல நைட் ஃபுல்லா தடவட்டாமா தடவட்டான்னு கேக்குறேன். படவேட்டாமன் கூட கிடையாதா? ஏண்டி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பேர் வச்சு கூப்பிடலாம். பெரிய சாமி வச்சு கூப்பிடலாம். ஆமா ஏண்டி அம்மா ஊத்து காட்டு எல்லம்மா. நான் ஊத்து
காட்டு ஏலமா இல்ல தூத்து காட்டு ஏலமா காட்டி காட்டி பழக்கமா? அந்தம்மன் கூட கிடையாதா? ஆ, அக்கா இவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறா. ஆமா. சினிமா நடிகை போலவே இருக்கிறா. இவ்வளவு அழகா இருக்கா பத்தியா? ஒருவேளை சினிமா நடிகை இருப்பாளா? இருப்பாடி. அதனால சினிமா நடிகை பேர் வச்சு கூப்பிடலாம்க்கா. ஆ, ஏண்டி அம்மா நயன்தாரா? அதுல பாதி நயன் அது நயன்தாரா கூட கிடையாதா? ஏண்டி ஏண்டி சிலுக்கு அவன் 4 பேர் மைக்கிட்டு அவன் செத்து போட்டா அவ பேர் எனக்கு ஏத்துறது. நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், என் ஸ்டைல் என்ன, என் அழகு என்ன, என் நிதானம். ஏய், நாய் நக்கி போது. அக்கா சினிமா நடிகை கூட கிடையாதா? ஒருவேளை கிராமத்து பெண்ணா இருப்பாளா? எவ்வளவு அழகா கிராமத்து பெண் பேர் இருக்கிறா பாரு. ஆமா, அதனால கிராமத்து பெண் பேர் வச்சு கூப்பிடலாம். ஆமாடி. ஏண்டி அம்மா மல்லிகா? அடி பாவி, எந்த ஊர்ல வேணாலும் மல்லிகான்னு கூப்பிடுங்க, இந்த ஊர்ல மல்லிகான்னு கூப்பிடாதீங்கடி. ஏண்டி கூப்பிட கூடாது? நான் தான் சொன்னேன் முதல்ல, இந்த ஊர்ல அறியாத பசங்க அமைதியா உட்காந்து கூத்து பாக்குறானுங்க, வயசான கேழனுங்களுக்கு தான் எத்து பாட்டு நச்சுங்குது இப்போ. ஏண்டி பெரியவங்களை பார்த்தா அப்படி தப்பா பேசாதடி. ஐயோ நீ மல்லிகான்னு கூப்பிட்டியா இல்லையா? இல்லையோ? வரியா கொல்லிகான்னு கூப்பிடுறானுங்க. அடி பாவி, அவங்க கொல்லையில களப்பறிக்க அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. களப்பறிக்கிறதுக்கு கூப்பிடல, ஒரு மேயத்துக்கு கூப்பிட்டுக்கிறானுங்க. அவளுக்கு ஏண்டி அதெல்லாம் போட போகட்டும். ஒரு பெண்ணா பிறந்தா அழகா தலைவாரி பூ வைப்பாங்கன்னு பேரு. இது என்னடி தலை இது? என்னடி இது? என்னடி தலை இது? என்னடி தலை இது? என்னடி தலை இது? என்னடி தலை இது? என்னடி பாவி, எவ்வளவு நேரம் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுன்னு கிடக்குறீங்க. அம்மா இது உள்ள 1 மணி நேரமா உட்காந்து நாருன்னுக்கிறேன். நான் கூட ஒரிஜினல் ஒரிஜினல் இருந்து வெட்டிட்டு இப்பதான் ஒரு வாரம் ஆகுது. எப்படி ஏண்டி அது எடுடி? அது எடுத்து அத வேற ஒரு ஆள் எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு. தேவதிக்கு பிறந்தவளே. அப்படி விளக்கமா பேசணும். ஆமா விளக்கமா தான் பேசுறோம். ஏண்டி பின்னாடி எடுத்துட்டா ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 9 ஹலோ. எப்படி கேக்குற? மூடி குத்துன மன்றி நாய் வச்சுட்டு போகுது அங்க. என்ன அடிக்கிறன்ற பேர்ல அங்க பாட்டு மொத்தத்தை அவுத்து போட்டு அடிச்சு வருது. கூத்தாரத்துக்கு ஆளை கூட்டினாடானா ஆந்திரால கரும்பு இடத்துக்கு கூட்டினு வந்துக்கிறான் ஆளு. ஒழுங்காத்தான் அடியான். இந்தா குடி மைக்ல பேசு. அக்கா எல்லாம் சத்தமா பேசுதா? ஏண்டி வாயே என்னடி அப்படி பாக்குற? ஏய் என்ன அப்படி பாக்குற? இல்ல என்னடா நம்ம வெளியே வந்துக்கிறோமே பொம்பளை வேஷம் போட்டு 4-5 ஆம்பளை பசங்க எதுக்கு உட்காந்து நிற்பானுங்க. அவனுங்களை பார்த்த உடனே ஹா அங்கிள் அவாரியோ ஐ லவ் யூ உம்மா இன்னாடி வாய்ஸ் இது தார் ரோட்ல ஜல்லிக்கட்டு ஏண்டி நாங்களாம் பெண்கள்ரி. பெண்கள் வெளியே சொல்லாத வந்த உடனே சொல்லிட்டாங்க போய். என்ன சொன்னாங்க? ஜீவா நாடகம் மன்றம் வந்துருக்கு நான் சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? கம்மா 2 பையன் தான் மச்சான் 5 9 வந்துக்குறா. அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க முன்னாடி நந்து வந்து அதுக்கு நிறைய மாத்தலாம் முடியும். ஒழுங்கா நந்து வாங்கலாம். எப்படி வரணும் எப்படி வரணும் எப்படி வரணும்டி? ஒரு அவங்க நட்டு சிங்கிள் நட. நீ எப்படி நடக்கிற? நான் எப்படி அடிப்பாவி ஆளே மூஞ்ச தலைய பத்தி வெக்க போற மாட்டி இருக்குது. ஏண்டி அவங்களோட ஏர் செல் பேர் எது சொன்னீங்க? என்னடி இது பேரு? இது சீசன் கேக்குறான் மேக்குறான் தலை. ஓகே ரேக்கன் தலையா? ஆமா. அப்படின்னா என்னடி? கேக்குறவங்க எல்லாம் மெஷினே வரதுதான் என் வேலை. சீ கோடி ஏன்டி இப்படி பேசுற? நல்லா தான் பேச. நல்லா தாண்டி பேசுறோம். ஏன்டி அதெல்லாம் போகட்டும். உன் தலைக்கு என்னடி ஷாம்பு போடுற? நானாடி ஆமா கார்த்திகா சேகர். நீ என்ன போடுற? சன்சில்க் போறேன்டி. இழுக்கு புழுக்குன்னு அதை போடாதடி. ஆ என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணா முட்டை கையேறி களிமண் போட்டு பாருடி நல்லா பசு பசு. அடிப்பாவி. ஆமா ஏண்டி அதெல்லாம் போட போகணும். தலைதான் என்னடி அது? ஸ்டாண்டு. ஸ்டாண்டா? ஸ்டாண்ட் அங்கதான் இருக்குமா? எனக்கு அங்கதான் வைப்பேன். நான் குறுக்குற கேள்வி கேட்டுக்கிற தேவையா? டீசெண்டா பேசுங்கிறேன். யாரு? ஆயாலே மென்று போடுங்க. மென்றுவி அப்படியே அவ பெல்ல பாரு அவளுக்கு. யாரு இது? எங்க அக்கா அரக்கோல சுகருக்கு மாத்திர போடலையா? ஆமாடி. ஏண்டி
நாங்களாம் லேடிஸ் அப்படிதான் நீ தொடர்ந்து நாடகம் ஆடுறடி ஆ. அதனால உடம்பு டயர்டா இருக்கு. அப்படிதான் இருக்கும். பெண்களுக்கு தொண்டை கட்டிக்கிச்சா செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கேட்டு கேட்டு போங்க. சாரி அது சிக்ஸ் மாதிரி அது எப்ப மாத்துனாங்க? அது எப்பயுமே ஒரே மாதிரியா இருக்குது. ஐயோ சாரி ஃபார் தி மிஸ்டேக். ஏண்டி இது நம்ம காதுல மாட்டினுக்குது. இது என்ன இது? திஸ் இஸ் என் கம்பளம் போல் ஓகே. சாரி அது பேரு கம்மல். ஏன் வாயில புள்ளடி? என்ன சொல்ற? ஆ என்ன சொல்ற? ஒண்ணும் சொல்ல மாட்டான் கம்முனு வாய். ஏண்டி வாயில நுழையலன்னு சொல்லிடி. அது எவ்வளவு பெருசாகுது? ஆமா. அத சாட்டா புள்ள. ஏண்டி இதெல்லாம் கேக்குறீங்களா பத்தியா? இந்த ஊர்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவங்க காதல போய் பார்த்தனா கோல்ட் கம்பல் GOLD கோல்ட். ஆமாடி போட்டு தங்க கம்மல். என்னத்துக்கு அதெல்லாம் போட்டுக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்காரனுக்கு கை உதறல எடுத்து ஒயின் ஷாப் போய் நிக்கிறோம். கோட்டரை எதனா வாங்கி குடிச்சாதான் அவனுங்க கை உதறல நிக்குது. வீட்டுல வந்து பாக்குறானுங்க பண்டாடி காதுல கோல்டு கம்பல் இருக்குது. அர்த்தம் திரும்ப அடக்கடல வச்சு ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வந்துறானுங்க. என்ன மாதிரி போட்டு பாருங்க எவனும் அர்த்தம் திரும்ப மாட்டான். ஏண்டி இது என்னடி கம்மல் எங்க காதுல பாத்தியா? ஆமா. எவ்வளவு அழகழகா கம்மல் இருக்குது. ஆமா. இது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இது? இது தாண்டி 1,50,000. அது 2 லட்சம் ரூபாய். ஆமாண்டி. 1 லட்சம் வைர கம்பல் இது. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் குத்து கம்பல் வாங்குற ஆளுங்க பேக தூக்கி நைட்ல என் கூத்தாடுறது பாருங்க. ஏண்டி இந்த நாட்டு இளவரசி இருந்தாங்க. சொன்னாங்க வாழாஜி என்ன சொன்னாங்க? ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல மாமா கிட்ட கூட சொல்லிருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குற தெரியுமா இதெல்லாம்? ஒரு கடைக்காரன் தாலி அறக்குறீங்களே என்ன நீங்க? அவன் குத்தா நல்லா இருக்க குடுக்கலன்னா மாமா வீட் பண்ணுவான். எங்கத்தானோ ஐயோ இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா துவார பாலகர் சிலை 2 வச்சிருப்பாங்க கோயிலுக்கு முன்னாடி. அந்த சிலைங்களுக்கு முன்னாடி இருக்கும். அதே மாதிரி இந்த அம்மா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த அம்மா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வரவங்களாம் துடுக்குடை உள்ள அந்த பஸ் ஸ்டாண்ட பத்திரமா பாத்துக்கிறாண்டி. யார் அம்மா? பஸ் ஸ்டாண்டே எந்திரி. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டே எந்திரி. ஊர்ல போய் வெளியே சொல்றீங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நொறுக்குவானுங்க. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு நீங்க சுத்தி பாருங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். தேவையில்லை. ஏய் யாரு பத்தி கேக்குற? இருந்தாலும் இதெல்லாம் காசு குத்து வாங்குறீங்களே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். ஆமாண்டி. இத காசு குத்து வாங்கவே தேவையில்லடி. அப்படியா? ஆமா. எங்கடி கிடைக்குது இது? நேரா டீ கடையில போய் எச்ச கிளாஸ் இருக்க போய் காரணம் நானா பரவாயில்ல எச்ச பொறிக்கு தான். இப்ப வேற பால் செட்ல ரூம் எடுத்துட்டாலும் ஒயின் சாப்பாடு போய் நின்னு கிடக்குறேன். ஒயின் சாப்பாடு நைட் ஃபுல்லா கூத்தாந்து பகல்ல கோடி போய் தூக்கின்னு போய் ஒயின் சாப்பாடு நின்னுது. பையன் பித்தளைக்கு பாட்டில அந்த இடத்துல கோழி வச்சுன்னு சொன்னாங்க. அதனால வச்சு நின்று பாட்டில பொறுக்கல. அங்க ஒயின் சாப்பாடு போய் கோடி வச்சு நிக்கிறாங்கன்னா என்ன பொறுக்குவாங்க? பாட்டில தான். ஏண்டி ஓனர் வர நேரம் அதனால கோழி வச்சு உட்காந்து இருந்தது. ஓனர் பொறுக்கிறானா? அம்மா வாட்டர் கிளாஸ் கொடுக்குறாங்க. அவன் பாரு அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க பாரு நிப்புல அது மாதிரி இருக்கிறான் பாரு. அந்த கேவலமா இருக்கா? என் தங்கச்சி அவ்வளவு கேவலமா இருக்கா? அப்படி இல்ல மச்சான் நீ சொல்லு மச்சான். சொல்லு. என் தங்கச்சி தகுதி இல்லை. ஆமா உன் தங்கச்சி தகுதி என்ன ஓய்? உன் தகுதி என்ன ஓய்? அவளுக்கா தகுதி கேக்குறேன். உன்னை எவன்டா பொம்பளை ரசம் போட சொன்னா? சூப்பர்டா மச்சான். என்னடி இப்படியே பேசுறான். வெல்டன் கை கொடுறா. காலையில உனக்கு தாண்டா மின்னுக்கு 50 ரூபாய். ஏண்டி இவ்வளவு பேச்சு பேசுறியே? ஒரு பெண்ணா பிறந்தா பாத்தீங்க மார்பக அழகா இருக்கணும். இது என்னடி சப்பி போட்ட பணங்கோட்டை மாதிரி இருக்கு. சப்பி போட்ட பணங்கோட்டை தெரியுது. அடியா பாவிங்க அத்திரியா கேட்டீங்க? அத்தையை கேட்கலடி சித்தியை கேட்டோம். அதியா கேட்டீங்கன்னு அப்படி சொல்லிட்டு கிடைக்குமா? அடி பாவிங்க என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்டி. எவனுக்கு கட்டினா உன்னை? ஆம்பளை தான் கட்டினா. அவனா எப்படி இருப்பான்? உனக்கு தெரியாதா? நீ வந்தியா இப்போ? அது மாதிரி இருப்பான். சத்தியமா உனக்கு குத்துக்கிறான் பாரு 4 லட்சம் ரூபாய் ஓனது. எனக்கு 999 ரூபாய் குத்துக்கிறான். ஏண்டி சொல்லுடி. அப்படி எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் அது எங்க வீட்டுக்காருக்கு மிலிட்டரியில வேலை கிடைச்சிச்சு. மிலிட்டரியில வேலை கிடைச்சிச்சா? ஆமா இருக்காரா? ஆமாண்டி. என்ன சொல்ற? அவர் கண்ணு தூக்குனாருன்னா சுடாம விட மாட்டாரு. எங்க? அங்க மிலிட்டரியில அப்படியா? அவரு மிலிட்டரியில வேலை கழிச்சிட்டு உடனே போயிட்டாரு. எங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கரா கழினிக்குது. ஆமாண்டி. சரி கழினிக்கு தண்ணி பாசனமே வீட்டுல ஆம்பளை இல்லையே பொம்பளை நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன் அப்படின்னு போய் பார்த்தேன். வீட்டுல இதே மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு புடவை வந்து தெரியுமா? மஞ்சள் கலர் புடவை. மஞ்சள் கலர் புடவை திப்பு எடுத்து கட்டினேன். கழினிக்கு போய் பாக்குறேன் தண்ணி வரல. உள்ள சைலண்ட் சரின்னு சொல்லிட்டு கழினிக்கு போய் தண்ணி பாசலான்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன்
தண்ணி வரல வரல கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் நின்னுங்கிறது எனக்கு தூக்கம் வந்துச்சு. சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு நேரா போய் இப்ப நைல தண்ணா 4 பணமா இருந்தது, பணமாத்து நைல பத்துட்டேன். மூஞ்சி வேலை வச்சதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் படம் தூக்கி மூஞ்சி வேலை போட்டு கம்முன்னு காலை கலப்பிட்டு பத்துட்டேன். பத்துக்கு நேரம் சொல்ல திடீர்னு அந்த நேரத்துல பணமரத்துல இருந்து பணபாய கீ உயுமா. ஐயோ அப்புறம் என்னடி ஆச்சு? பணமரத்துல இருந்து பணபாய கீ உயிந்து கொட்டை செதிரி போச்சு. ஐயோ ஆமா ஐயோ சொல்லு அப்படி சொல்லு. அப்படி செதுறின உடனே அதுவும் மஞ்சள் கலர், நான் கட்டும் போய் புடவையும் மஞ்சள் கலர். ஐயோ அப்புறம் என்னடி ஆச்சு? அந்த நேரம் பார்த்து அந்த கொட்டையை சாப்பத்துக்கு பண்ணி வந்து பண்ணியா வந்தது? அப்புறம் அது கொட்டையை தான் தப்புன்னு நான் நினைச்சடியா. அப்புறம் என்னடி ஆச்சு? அது ஆண்டவன் படிப்புல கொட்டையை சாப்பல குடிங்க குடிச்சிடு மொத்தத்தையும். அன்னில இருந்து வேண்டின்றேன், 7 மலையானே 7 மலையானே. ஆமா உனக்கு 7 மலை இருக்குது, எனக்கு ஒரு 2 வேண்டிக்கிறடி. இன்னும் வரல வர தேவையில்லை போதும். ஏண்டி இதெல்லாம் போனா போகட்டும், உன் பேரை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டியாடி? நான் சொல்றேன், ஆனா இந்த ஊர்ல யாருமே என் பேர் எடுத்துன்னு போய் வச்சுக்க கூடாது. யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன்னா என் பேர் திருப்பி எல்லாருமே சொல்லணும். அப்படியா? யாரா அந்த பேர் எடுத்து வச்சுக்கீங்களா? யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட பேரு என்ன பேரு? சொன்ன பிறகுதான் தெரியும் அவ வச்சுக்கிறாளா இல்லையா. ஏண்டி என்ன நான் சொல்லட்டுமா? நான் பிறந்ததுல இருந்தே சொல்றேன்னா சொல்லி ஆர்வமா இருக்குது. நான் அம்மா வயித்துல இருந்தேனா, அம்மா வயித்துலடி, அம்மா வயித்துல சொல்ல திடீர்னு எட்டி வச்சுட்டேன். எட்டி உதைச்சிட்டு எங்க அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சு. ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுடி? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு எங்க அப்பா ஏதோ வண்டியில கூப்பிட்டாரு. அந்த கார் டாக்ஸி ஒண்ணு ஓடுது பத்தியா பைபாஸ்ல, பாத்துருப்பியே? பாத்துருப்பேன் நைட்ல டார்ச் அடிக்க. அந்த கார் தெரியலன்னா டார்ச் அடிச்சு பாக்குறாங்களே. அத சொல்றியா? ஆமா தெரியாது உங்களுக்கு? தெரியாது. அந்த கருப்பா கருன்னு ஓலா கார்னு ஒண்ணு இருக்குமே. ஓலக்காரா? ஓலக்காரா? எதை சத்தமா பேசணுமோ அதை பொறுமையா பேசுங்க, எதை பொறுமையா பேசணுமோ அதை சத்தமா பேசுங்க. பொறுமையா சொல்லுங்க. ஓலா ஓலா அந்த கார் கூப்பிட்டாங்க, அதுவும் வரல. வரல. முன்னாடி ஒரு வண்டி நட்டுன்னு இருக்கு பத்தியா? ஓ ஜேசிபியாடி? ஜேசிபி இல்லடி, முழுவதார் பார்த்தா தூக்குமே. பாம்பலியே இருங்கோ. அது இல்லடி, அந்த கிரேன் வண்டி. ஓ கிரேன் வண்டியா? அந்த கொக்கி வண்டி, கிரேன் வண்டியோட டிரைவர் எங்க அப்பா. சரி கட்டணம் பண்ணாடி இதுக்கு மீறி வயிற்று விட்டா குழந்தை இங்கே பார்த்துட்டு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அந்த வண்டியில வாரி போட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. போற வழியில பாதிலேயே நான் பிறந்துட்டேன் அந்த வண்டியிலே பிறந்துட்டேன். ஆமா அந்த வண்டியிலேயே நான் பிறந்ததுனால வண்டியோட ஞாபகமா எங்க அப்பா எனக்கு கிரேன் பேர் வச்சு. ஓ அப்ப உங்க பேர் கிரேனா? நோ யாருன்னா என்ன கிரேன் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காத. ஐ டு நாட் லைக் இட். ஓகே ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால எங்க அப்பாவோட இன்சுலோட சேர்த்துதான் என் பேர். நீ தாண்டி நல்ல பொண்ணு. ஆமா உங்க அப்பாவோட பேர் என்னடி? எங்க அப்பா பேர் ஓம் சக்திராமையா, முதல்ல எழுத்து ஓ. என் பேர் கிரேன், 2 சேர்த்து சொல்லு. உங்க அப்பாவோட பேரு ஓம் சத்திராமையா, முதல்ல எடுத்து ஓ. உன் பேரு கிரேன், அப்ப உன் பேரு ஓ. ஏய் பேரு கேட்டா என்ன சொல்ற? பேர சொல்ற. வலிக்கு வலிக்கு உனக்கு? நீ அச்சா வலிக்கல, ஏண்டி வலிக்கல? 9 லட்சம் வலிக்கல. என் பேர் யாருமே அந்த மாதிரி கூப்பிட கூடாது சொல்லிட்டு எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? சரி இருந்தாலும் நேரம் ஆகிக்கொண்டே போய்கிடுது. நீங்க போயிட்டு